வணக்கம். நான் உங்கள் சோஃபியா டீச்சர். பப்ளிக்குக்கு என்னென்ன பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ரெண்டாவது விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது, எந்த ஒரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் விட்டுட்டு வராதிங்க. இப்போ 1 மார்க்காக இருக்கட்டும், இல்லை 5 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுதோ அந்த கொஸ்டின் எல்லாம் ஃபஸ்ட்டு கடன்னு எழுதி தள்ளிடுங்க. அதுக்குன்னு நடுவில் 1 மார்க் ஒரு இடத்துல, 5 மார்க் ஒரு அடுத்தது, 2 மார்க் அடுத்தது, 3 மார்க் அடுத்தது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. 1 மார்க்னா 1 மார்க் ஃபுல்லாக எழுதுங்க. தெரியலையா கொஞ்சம் இடத்த விட்டு வச்சுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுங்கள். 2 மார்க்ஸில் நீங்கள் ஒரு 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 தான் தெரியுதா, அந்த 3 எழுதிட்டு ஒரு 2 விட்டு வைங்க. இடம் கொஞ்சம் விட்டு வச்சுட்டு அடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எழுதி ஆரம்பிச்சுட்டு அதையே ஒரே இது தெரியல அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம கடைசியில் முடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். டைம் கால்குலேஷன் ரொம்பவே அவசியம். இப்போ நீங்கள் கிளாஸில் டெஸ்டெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணி எழுதி பழகுங்க. வீட்லேயும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு கொஸ்டினே தெரியலப்பா, கடைசி வரலும் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச ஏதாவது ஒன்று அங்கே ஃபில் பண்ணி வைங்க. இப்போது உங்களுக்கு 12வது கொஸ்டின் 2 மார்க் தெரியல அப்படின்னா, 2 மார்க் தெரியவே இல்லை, என்ன ஆன்சர்னே தெரியல அப்படின்னா ஏதோ ஒரு தெரிஞ்ச ஆன்சரை அங்கே கொஞ்சம் எழுதி வைங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 35க்கு கீழே மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ இவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 மார்க்கோ போட்டு உங்களை தேத்தி விடுறதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே தெரியாமல் மட்டும் கேப்பாக விட்டு வச்சுட்டு வராதிங்க, இல்லை அதை இக்னோர் பண்ணிட்டு வராதிங்க. ஏதாவது ஒன்று அது ரிலேட்டடாக தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் கீயோடு எழுதுறதுக்கு தெரியல அப்படின்னா அது ரிலேட்டடாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்சரை எழுதுங்க. ஸோ உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.